சிம்ம ராசி ஒரு அற்புதமான ராசி. இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன? அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன? இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் இவங்களோட வாழ்க்கையில சந்திக்க போறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதத்துல உங்களோட ராசி அதிபதி சூரியன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல சனி மற்றும் செவ்வாய் புதனோட சஞ்சரிக்கிறாரு. ஸோ தைரியத்தோட வீரமும் நீங்கள் இந்த டைமில் அழியா புகழும் பெருமையும் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக ஆக போகுது. தெய்வ பலம் மனித பலத்தை விட ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்வீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்களா பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி பல வருடங்களாகவே நீங்கள் செஞ்ச பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாமே இந்த டைமில் பலன் கொடுக்கும். பள்ளிக்கு சென்று கட்டதை விட வெளி வட்டாரத்தில் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் கற்ற பாடம் உங்களோட பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆக போகுது. காலம் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை பாடமாக நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே குலதெய்வத்தோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 18/3/2026 அன்று வரக்கூடிய அந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அன்றைய நாளில் நீங்கள் காலையில் காகத்திற்கு விரதம் இருந்து காகத்திற்கு எச்சில் படாத உணவை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் உங்களுக்கு நிச்சயமாக முன்னோர்களோட அருளானது கிடைக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தீரும். கண்டிப்பாக முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்குமே அந்நிய மொழி பேசுவங்களோட நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். அந்நிய மொழி பேசுவங்களிடையே வாழும் நிலையானது ஏற்படும். சில பேர்த்துக்கு மத நம்பிக்கையானது குறையும். சில பேர் அதீத மத நம்பிக்கையினால சட்ட சிக்கலை சந்திக்க நேரும். குழந்தைகளோட படிப்பு வேலை இது மாதிரியான திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் தரும் வகையில் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வீடியோவில் நம்ம இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலுமே உங்களுடைய இந்த சிம்ம ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோமா அவங்க தாய் தந்தையிட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதனால் மனவேதனையானது அதிகமாகும். ஸோ அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க. சில வயதான பெற்றோர்களுக்கு தாங்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வுமே இருக்கும். எந்த செயல்லையுமே நாட்டு இல்லாமல் மனதில் வெறுமை வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாத ஒரு நிலையானது இருக்கும். அதே மாதிரி மன உளைச்சல் இருந்து கொண்டு தான் இருக்கும். பிதுர் வழி சொத்துக்கள் தொடர்பான மனக்குழப்பங்களுமே உங்களுக்கு பல சஞ்சலங்களை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த டைமானது அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு ஆசிரியர் பெற்றவங்களோட நல்லாசியோட வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புமே உருவாகும். அதே மாதிரி உயர்கல்விக்கு முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்குமே விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்திட்டத்தில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்புமே சில பேர்த்துக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அவசியம். மேலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா முன்கோபம் தான். அந்த முன்கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த முன்கோபத்தினால பகையானது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பணியிலையுமே கவனத்தோடு செயல்பட வேணும். அதே மாதிரி மாமனாரால் சின்ன சின்ன இன்னல்கள் தோன்றி மறையும். காரிய தடையால் மன சஞ்சலமானது அதிகரிக்கும். இதனால தான் இந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சரியான முறையில் செய்யும்போது இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அனைத்துமே நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியமானது குறைய ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே ஜனன கால ஜாதகத்தில் பாதகமான தசை புத்தி நடந்துச்சு அப்படின்னா சுகவீனத்தால் மருத்துவமனையில் தங்கி நீங்கள் வைத்தியம் செய்ய நேரிடலாம். சிலர் பேர் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பொருள் சம்பாதிக்க முயலலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு குருமங்கள யோகமானது ஏற்பட போகுது. சிம்மராசிக்கு 5, 8ஆம் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரை 4, 9ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையினால் பார்க்குறாரு. ஸோ இதனால் தொழில் சிறப்பாக நடைபெறும். தொழில் ரீதியான வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் பெரிய லாபம் எதுவும் தங்காத அளவுக்கு தான் இருக்கும். அதனால் செலவுகளுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கூட்டம் கூடும் களை கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்.
அதே மாதிரி அதிக பணப்புழக்கமானது இருக்கும். கையில் பணம் தங்காது. தொழில் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க அதிக சிரமங்களை சந்திக்க நேரும். உங்களோட இந்த டைமில் பார்த்தீங்களா, இயக்கங்களின் முதன்மை பதவியும் கௌரவமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல மாற்றம்தான். மன முதிர்ச்சியோட விவேகமாக நடந்து கொள்வீங்க. உங்களோட அனுசரணையான அணுகுமுறை எல்லாத்துட்டையுமே ஒரு நல்ல மதிப்பை பெற்றுக் கொடுக்கும். குழந்தைகளுக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாமே செய்து அதனால் மகிழ்ச்சி அடைவீங்க. அவ்வப்போது குழந்தைகளை பற்றிய மன சஞ்சலமும் மனதை வாட்டத் தொடங்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்தவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மேலுமே சிம்ம ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே புதிய வலையில் காதல் வலையில் மாட்டாமல் மனதை கட்டுப்பாட்டோடு வைக்கிறது ரொம்ப நல்லது. பங்கு சந்தையால் பெரும் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வாழ்ந்தவங்க பூர்வீகம் வந்து செல்லக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் சாதகமாக முடியக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வார கடன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்த பணத்தின் சின்ன பகுதி உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம் விலகி தெளிவான ஒரு மனநிலையோட சிந்தித்து செயல்படுங்க. மறைந்து கிடைந்த திறமைகள் எல்லாமே இந்த டைமில் வெளிப்படும். அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நகைச்சீட்டு ஏலச்சீட்டு போன்ற சேமிப்புகள் நீங்கள் அதிகரிக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்குமே புதுமை என ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க. அதே மாதிரி லாட்ரி ரேஸு பங்குச்சந்தையில் எதிர்பாராத திடீர் மாற்றம் உங்களுடைய நிலையை தடுமாற வைக்கும். சில பேர் கடன் பெற்று வசதி வாய்ப்புகளை அதிகரித்து கொள்வீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் வசதி வாய்ப்பு எல்லாம் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செஞ்சு மகிழ்வீங்க. அதே மாதிரி அழகு ஆடம்பர பொருட்களோட சேர்க்கையுமே அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திருப்பு முனையான ஒரு வருடமாக உங்களுக்கு இந்த டைமானது உங்களுக்கு அமைய போகுது. தொழில் முயற்சிகள் பலிதமாகும். ஒரு சில பேர்த்துக்கு தந்தையோட தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்குமே சீரான ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்கள அதிக முனைப்போட விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பெரும் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அஷ்டமச்சனி இருக்கிறதுனால எதையுமே பல முறை யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதாக உங்களுக்கு அமையும். அஷ்டம சனியோட தாக்கத்தினால தொழிலில் சின்ன சின்ன உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்ட கூட லாபம் இருப்பதனால பெரும் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. புதிய தொழில் முயற்சிகள் முதல்ல சோதனையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழிலுக்கு பொறுத்த வரைக்குமே அரசு அதிகாரிகளோட தொல்லை இருந்து கொண்டு தான் இருக்கும். பெரிய தொகையை கடனாக பெற்று அதன் மூலம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியரிடமிருந்து செல்வாக்குமே அதிகரிக்கும். பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே அவங்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே மேல் அதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே நீங்கும். புதிய முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய என்ன இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சியில் இந்த மாதம் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடலாம். நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உறவினர்களிடையே ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலேயுமே உங்களோட செயல்பாடுகள் பாராட்டப்படும் வகையில் இருக்கும். உங்களோட எண்ணங்களும் சிறப்பான முறையில் இருக்கும். கணவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட தொழிலை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே இந்த டைமில் சாதகமாக முடியக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை என்ன சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அமாவாசை நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடை மறந்துடாதீங்க. நம்ம குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே அனைத்து தெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை நாளில் நவகிரக சன்னதியில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபடுவது உங்களுடைய
ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தினமுமே காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்ம ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த பதிவு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே இது போன்ற உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், ஸ்ரீ வராகி அம்மன். அதுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.